இல்லை ஓடமா இருக்கு. ஐயோ தம்பி ரொம்ப பதறதானே தம்பி. நெட்வொர்க்லாம் இருக்கு, சிக்னலும் இருக்கு, டேட்டாவும் இருக்கு. உன் ஆர்வம் புரியுது. வீடியோ அவ்வளவுதான், உன் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு நீ போ. பாய். என்னன்னு காட்டிட்டு போகல. யாமலா இந்த வரத்துக்கு வாரியம் தேடி தேடி இந்த வீடியோக்குள்ள வந்தோம்ல. யாமலா இப்படி பண்றியோ? கமெண்ட் போமா. அச்சோ, நான் நெட் தான் இல்லைன்னு நினச்சேன். நானும் அப்படி தான் நினச்சேன். எனக்கு உண்மையிலே நெட் முடிஞ்சு. சரி கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரீல்ஸ் அனுப்பி ப்ரோ ரியாக்ட் பண்ணி சொல்லிட்டே இருந்தீங்க சரிங்களா. அதுக்கு நிறைய வந்து சேர்ந்துருக்கு. ஸோ வந்து அதில் தான் நம்ம போயிட்டு என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோஸ்க்கு நான் ரியாக்ட் பண்ணு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ரீல்ஸ் அனுப்புங்க. முக்கியமாக நல்ல காமெடி அனுப்புங்க சரிங்களா. நான் பண்ணுறது நிறைய மொக்க காமெடிங்க ஆனுங்க. ஸோ நீங்கள் நல்ல காமெடி அனுப்புனா நான் ரியாக்ட் பண்ண முடியும். என்னத்தான் அனுப்பியிருக்காரோ. எனக்கு ஒரு பாஸ்தா போதும். மயிறு வேணும். பாஸ்தாலாம் இல்லை, இது இட்லி கடை. இட்லி, பொங்கல், பூரி, தோசை இருக்கு. என்ன வேணும்? எனக்கு செஞ்சு தர மாட்டீங்களா? வெளியே போடி. எனக்கு ஒரு பாஸ்தா போதும். கமெண்ட் போ. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். வெற்றிமாறன் டைரக்டர். ஹேங் ஓவர் லீஸ்ட். ஓகே, நல்லா இருந்துச்சு. த கில்லர் ரித்தீஷ் சூப்பர். நைஸ். இவர் அப்துல் ரஹ்மான். இவரை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம்ல. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ரீல்ஸ் அனுப்பிட்டு இருக்கார்ல இவர். தானே பார்த்து இவனாலும் அனுப்பிட்டே இருக்காத. ஃபுல்லாக காமெடியாக அனுப்பிடுறப்பன்னு பார்த்தா கண்ட மணிக்கு அனுப்பிட்டுருக்காரு. அவருக்கு என்னென்ன ரீல்லாம் தோணுதோ எல்லா ரீலும் அனுப்பிட்டுருக்காருல. அத்திம்பேரை தூங்க விட்டாச்சு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. எல்லாம் பிட்டு படம் யாரு அதிகமா பாக்கான்னு உனக்கு தெரியுமா? இந்த சேர் பட்டன்ல ரெண்டாவது இருக்கான் பாரு, அந்த நாதாரி தான். யார் இருக்கான்னு பாக்குமா? இருப்பான். நீயால அதியா சொல்லவே இல்லை. ஃபயர்ஸ் பொழைச்சிட்டான். அஜ்மலும் பொழைச்சிட்டான். அஜ்மல் எத்தனாவது இருக்கான்னு பார்ப்போமா? அஜ்மல் வந்து 6ஆவதாக இருக்கான். இல்லை 1 மணி நேரமாக போயிட்டுருக்குல்ல. ஏதாவது ஒரே ஒரு நல்ல காமெடி தாங்களே ப்ளீஸில். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? ஏழை என்ன வச்சு அவங்களும் ஏதோ பண்ணியிருக்காங்களா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்கு. ஏழை என்ன வச்சு எவ்வளோ எடிட் பண்ணியிருக்காங்களே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது, உங்களை யாராச்சும் லவ் பண்ணியிருக்காங்களா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணுவீங்க? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெயிட் ஃபார் எண்டு. ப்ரோ ப்ளீஸ் சிரிப்பு வர மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ. நான் உங்கள் ஃபேன் ராபி ப்ரோ. நானாக போட வேண்டாங்கிறேன். நல்ல காமெடி இவனுக்கு தரமாட்டுக்கானுங்க. நான் இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக தேடி தான் ஒரு ஷார்ட்ஸே க்ரியேட் பண்ணுறேன். அந்த காமெடி உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்னப்பா பண்ணுறது? எனக்கு சிரிப்புற வீடியோ மட்டும் தான் எட்டு வருவேன். சிரிப்புற வீடியோலாம் எட்டே வர மாட்டோம்ல. அதுவும் உங்களுக்கு பிடிக்கலாம், என்னப்பா பண்ணுறது? என்னால் முடிஞ்சளவு எஃபோர்ட் போட்டு தான் பண்ணுறேன். இன்னும் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காண்டி பண்ணுறேன் சரிங்களா. நானே ஒரு டம்மி பீஸில் அடுத்த வீடியோ எடுத்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் ஒத்துக்கிட்டே ஆகணும். நமக்கு அனுப்பிவிடுறது டாப் மாஸ் அப்படிங்கிற சேனல் தான் அனுப்பிவிடுறான் சரிங்களா. அந்த வீடியோ பண்ணது அவனால் வேறு யாரும் பார்க்கும். அவன் தான் சரிங்களா. டாப் மாஸ். சூப்பர் ப்ரோ. நன்றி. உனக்காண்டி ஒரு ஃபாலோ. சில பேருக்கு பணத்து மேல ஆசை, சில பேருக்கு பதவி மேல ஆசை, எனக்கு பொம்பளை மேல ஆசை. தெரியல கதை, தெரியல. ஒரு 100 பொம்பளை கூட அப்ப சொல்றேன். என் ஃப்ரெண்ட் அஜ்மல். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பொம்பளை வெறி பிடிச்சாலே நீ அஜ்மல். சிரிக்கணி வெக்கமா இல்லை. நிறைய வீடியோஸ் பார்த்த வீடியோஸாக இருக்குது. வேறு நிறைய வீடியோஸ் காமெடியாகவே இல்லை. ஆல்ரெடி அவனை ரியாக்ட் பண்ணியிருக்கான். அதையாவது பார்ப்போம். சத்தியமாக எனக்கு சிரிப்பு வரல. இதுக்கு என்னல, இதில் என்ன சிரிப்பு இருக்குது எனக்கு புரியலை. தட்டை கீழதெல்லாம் அந்த பண்ணுக்குன்னு வச்சு அது கீழே விழுந்துட்டு இதில் என்ன சிரிக்கணும்? இது எதுக்கு சிரிக்கணும்? இப்படி சம்மந்தமே எல்லாமே எதுக்கோ சிரிச்சு எடுத்து போட்டு விட்ருக்காங்களா?
நான் தான் சம்மந்தம்லாம் சிரிப்பேன். அதே மாதிரி நீங்களும் போனால் என்னமா நியாயம்? அடுத்தது மாதரா வச்சுக்கா ப்ரோசி. இதை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்காண்டி பார்க்குறேன். தண்ணியில சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. அதில் பேக்கில் கூட நான் சிரிக்கிற சவுண்டு கேட்குப்பா. நான் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ண வீடியோ எடுத்து எனக்கே அனுப்பியிருக்கான். அந்த வீடியோ எவனோ எடிட் பண்ணி போட்டிருக்கான் என்னை தூக்கிட்டு. நானே அதை ஆட்டையப்பட்ட வீடியோ தான், அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். என்ன கட் பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான். அதுக்கு வர 46,000 லைக். நான் எப்பவும் பார்த்தாலும் இதெல்லாம் சிரிப்பு வரும்பா. கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன், ஒரு காமெடிக்கு தான் லைட்டாக சிரித்தேன். இன்னசென்ட் காய். வெளியே தமிழில் பார்க்கும்போது இந்த ரொமான்ஸ் வீடியோ மாதிரியே இருக்கு. உள்ளே போனாச்சு ஃபன்னாக இருக்குமா? மா அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். பிடிக்கும்னா என்ன பிடிக்கும்? ஐயா ஐயா ரொமான்ஸ் வீடியோ அனுப்பாதீங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. காமெடி வீடியோ அனுப்புங்க ஐயா. அதாவது காமெடி வீடியோ அனுப்பியிருக்கான்னு பார்ப்போம். கேரு கேரு யோ, நான் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகியாக பாரு. ரொமான்ஸ் வீடியோவா அனுப்பியிருக்கேரு. இது கூட பரவாயில்ல. கியூட் பாய்ஸ் நேமா எனக்கு புரியல. இது இதுக்கு எனக்கு அனுப்பணும். கியூட் ஆன பாய்ஸ் நேம் எதுன்னு சொல்லுங்க. சுரேஷ். சுரேஷ். ஐயா ஐயா ஐயா, இதெல்லாம் காமெடி இல்லையா? உங்களுக்காண்டி நைட்டு 12 வரைக்கும் 12:30 1 மணியான்னு தெரியலையா, 1 மணிக்கு எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி அனுப்புனா என்னப்பா நியாயம்? நீ காசு கட்டி வீடியோ எடுத்துகிட்டு எங்களை காரணம் சொல்லாதீங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல காமெடியாக அனுப்புனா நானும் பார்த்து சிரிப்பேன், நீங்களும் பார்த்து சிரிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் போய்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ஸ்டாகிராமில் ஐடியா இருக்குது. ஸோ நம்ம நேம் ராபி அஃபீஷியல். நம்ம பயோவில் நம்ம டெலிகிராம் சேனல் போச்சு பழைய வியாபாரம் வருது. என்ன விக்கிறோம்னே தெரியல. நம்ம பயோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஐடி இருக்கும், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் சரிங்களா. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் மறக்காமல் காமெடி வீடியோஸ், நல்ல காமெடி வீடியோஸ் அனுப்புங்க சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்து முடிஞ்ச லைவ் எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணும் டேரக்டா. சாமா ஏதோ ஜிபே இருக்காம இல்லையா? ஆமா, அந்த பணம் எல்லாம் அனுப்புவாங்களே போன்ல. ஆமையா இருக்காயா? அப்ப நான் இந்த 2000 அத்தை கொஞ்சம் அனுப்புறியா? ஆமையா இந்த அனுப்பிச்சு பாரு. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அனுப்பிட்டவா? அனுப்பிட்டியா? ஏண்டா கையிலே வச்சுக்கிட்டு யாரு ஏமாத்திக்கிட்டு இருக்க? நீ அனுப்பிட்டு என்ன இது இப்படி பண்ண என்ன பண்றது? அக்கௌண்ட்லேருந்து அனுப்புனா அக்கௌண்ட்லேருந்து தான் போவோம், கையிலேருந்து போகாதுப்பா. இந்த மாதிரி அம்மாலாம் கேட்டால் கொடுக்கூடாதுப்பா. இப்படி ஏமாத்திட்டு போகிறாங்க. எல்லா ரீலையும் அனுப்பிடுறாங்க கிட்டியா. நான் இது வரைக்கும் நிறைய பேர் ரீல் அனுப்புகிற பார்த்து சந்தோஷப்பட்டோம்ல. அதாவது நிறைய பேர் நம்ம காமெடி வீடியோஸ் அனுப்புகிறாங்க, நம்ம அதை பார்த்து ரியாக்ட் பண்ணாங்க. பார்த்தா கண்டமணிக்கு ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்பினா தெரியுமா, அது மாதிரி நம்மளே ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கானுங்க. சும்மா தோன்ற ரீல்லாம் அனுப்பி என்னை வச்சு விளாண்டுட்டு இருந்தீங்கல்ல. நானும் உங்களெலாம் நினச்சி சந்தோஷப்பட்டோம்ல. கேவலப்படுத்துட்டீங்களே இப்படின்னு. ஏன்னா டிஷர்ட்லாம் மாறி இருக்குன்னு நினைக்காதீங்க. அது நேற்று வீடியோ ஷூட் பண்ணது, இது இன்றைக்கி. ஏன்னா நிறைய காமெடிஸ் நல்லா இல்லை. ஸோ இன்றைக்கி மறுபடியும் போயிடுவோமா? இவனுக்கு அனுப்புறது பூராமே ஆபாசமாக தான் இருக்குது. இல்லை நான் ஆபாசம் தவிர்ப்புன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி நான் எடுக்கிறதா அப்படி இருக்குன்னு பார்த்தா இவனை அனுப்புறது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நீ போடுற அதனால் அப்படி அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் நான் இப்போமே அதை சொல்லிக்கிறேன், நல்ல வீடியோஸாக அனுப்புங்க சரிங்களா. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஆபாச வீடியோ வேண்டாம், ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களே. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்க பைலட் பேசுறேன். அவன் சீட்ல உட்காரணும். மாறி உட்காந்துக்கிட்டு சண்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா வண்டியை கவுத்துட்டுருவேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கர்நாடகா ஹோட்டல்ல பிளேட் கழுவிட்டு இருந்தேன், நீங்க பிளைட் வேலை கூப்பிட்டுருக்காங்க. வண்டியை கவுத்துருவேன். நல்லா இருக்குது சார். பைலட் சொல்லியும் கேட்காம உங்களுக்கு என்னன்னு உங்க சீட்டு பின்னாடி இருக்கு, ஆனா இன்னொன்னு வந்து உட்காந்துருக்கீங்க கரெக்டா? ஆமா. அப்ப என்ன உட்காந்துருக்க? ஒழுங்கா பின்னாடி போட. ஆபாசத்தை தவிர்ப்பாப்ல சும்மா இருக்கீங்க. அவன் பாரு தொப்பையை காமிச்சிட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு அவன் தொப்பையை காமிச்சிட்டு உட்காந்துருக்கான்? அதுவும் ஃப்ளைட்டில். எப்போ போதும்ப்பா, இதுக்கு மேலே வேண்டாம். இது ஒன்று கெட்ட வார்த்தையாக அனுப்புகிறானோ, இல்லாட்டி லேடிஸியாக அனுப்புகிறானோ. யாமலே இப்படி இருக்கியா? இந்த வாரத்துக்கு வராதிங்களே. சாரி ப்ரோ, தெரியாமல் சென்ட் பண்ணிட்டேன். அப்படி என்னது சென்ட் பண்ண
நல்லா இருந்துச்சு. ஐயோ தெரியாம சென்ட் பண்ணி நீ கூட நல்ல வீடியோ அனுப்பியிருக்க. இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன், எந்த வீடியோ காமெடியா இல்லையா? இந்த கேனா என்னப்பா? என்னது இதெல்லாம் யாரும் உனக்கு சொன்னது? இன்னைக்கு ரோஹித் அண்ணன் கேன்னு திட்டான். இந்த காலத்து பசங்க படிக்கிறத விட்டு போட்டு எல்லா வேலையும் பண்றானுங்க ஸ்கூல்ல. அப்படின்னா என்ன? அதாவது இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, அது ஒண்ணும் இல்ல. இப்போ எப்படி ஒரு பையனுக்கு பொண்ணை பிடிக்குதோ அந்த மாதிரி பையனுக்கு பையனை பிடிச்சதா கே. அப்ப எனக்கும் என் ஃப்ரெண்டு கார்த்திகை பிடிக்கும். அப்ப நான் கேயா? இல்ல 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 அந்த பிடிக்கிறது இல்ல, இது வந்து வேற பிடிக்கிறது. இது நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலையே. வேற எப்படி பிடிக்கிறது? இப்ப எப்படி ஒரு பையனுக்கு பொண்ணை பிடிக்கும்ல, பையனுக்கு ஏன் பொண்ணை பிடிக்குது? எனக்கு எங்க கிளாஸ்ல எந்த பொண்ணையும் பிடிக்காது. நல்லது நல்லது, அது வரைக்கும் நல்லது. எப்ப பார்த்தாலும் எல்லாம் உருன்னு இருப்பாளுங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு பையனுக்கு பையனை பிடிக்கும், அதுதான். அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்குமாப்பா? எனக்கு ஒண்ணு பிடிக்கட்டா, அப்புறம் பிடிக்காம இருக்குமா? அப்ப நீங்க கேயா? ஒண்ணும் இல்ல, அப்படியே எனக்கு டென்ஷன் அப்படியே தலைக்கு ஏறுது. இது அது இல்லடா, இது அது இல்ல, இது அந்த பிடிக்கிறது இல்ல. ஐயோ இப்போ இங்க பாரு, உனக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. சரி, இப்ப நான் வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணல. ஆமா, அந்த மாதிரி கேனா பசங்களும் பசங்களும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எது? பசங்களும் பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? புரியுதா? அப்புறம் எதுக்கு சார் ஃபுல் வீடியோ இல்லையா? ஏதோ சொல்ல வந்தான், அதுலையாமல கட் பண்ணிங்க. போங்கள நல்லா இருந்துச்சுல, கடைசி நேரத்தில் போய் கட் பண்ணிட்டானுங்க. காமெடி வீடியோஸ் தான் நல்லா இல்லைன்னு பார்த்தா இவனை ரியாக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ரியாக்ட் பண்ணால் அது கண்டிப்பாக ஓரளவு நல்லா இருக்கும். அந்த வீடியோ நல்லா இல்லை, பெருசாக சிரிப்பு வரல. நல்லாலாம் சொல்கிறத விட பெருசாக எனக்கு சிரிப்பு வரல. அவங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாலாம் சொல்லக்கூடாது, அந்த தகுதி நம்ம கிடையாது. ஆனால் பெருசாக சிரிப்பு வரல. அங்க அவ்வளவு பெரிய போர்க்கள நடக்கு, இங்க செல்ல பார்த்துட்டு இருக்காருல. புள்ள சர்ப்ரைஸ் ஃபார் யூ, ரொம்ப நாளா காட்டணும்னு இருந்தேன். இதுக்கு அது கூட காமெடி இல்லை, அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது தான் மாஸ். மேக்னெட் ஃபேமிலியோ நல்லா இருந்துச்சா? பாலா நடி புள்ளே பிதச்சிக்கிற அசிங்கப்படுத்துறான். நல்லா இருக்குல்ல? யார் அனுப்பியிருக்கா? முத்து. அது பண்ண சேனல் தான் முக்கியம். ஸ்ட்ரீட் டால். டார்லிங். எஸ் டியர். அன்னைக்கு கல்யாண வீட்டில் மாலா கட்டியிருந்த அந்த அழகான புடவை நான் கட்டினா எப்படி இருக்கும்? ஆரம்பிக்கலாமா? ஆப்ஷன் ஏ அழகா இருக்கு. ஆப்ஷன் பி அழகா இல்ல. ஆப்ஷன் சி மாலாவா? நான் அவளை பார்க்கவே இல்லையே. ஆப்ஷன் டி சாரியா கட்டியிருந்தா நான் கவனிக்கவே இல்லையே. யோசிக்காருங்க. எது? லைஃப் லைன் இருக்கு, யூஸ் பண்றீங்களா? பவானி ஃபோன் பண்றேன். கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல பவானி சங்கர். பவானி சங்கர். உங்க லைஃபே ஆன் த லைன்ல தான் இருக்கு. ஐயோ இந்த வீணா பணம் இதுக்கெல்லாம் எப்போ அடிக்கிறான்? ஐயோ. ஹலோ நண்பா. ஹலோ டேய், அன்னைக்கு கல்யாணத்துல மாலாவை பார்த்தோம் தெரியுமா?
மஞ்சள் சார்ல சூப்பரா இருக்கான்னு சொன்னியே. அவ்வளோதான், அவ்வளோ முடிச்சுட்டிக்க போக. லைஃப் லைன் யூஸ் பண்ணாம அழகா மாலாவா அதை நான் பார்க்கவே இல்லையே அப்படியே சொல்லியிருக்கலாம். பட் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு கேட்டிங்களா. உங்களை நம்பி நீங்கள் அனுப்பின வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ண வந்தேன் பார்த்தீங்களா. எந்த வீடியோவும் பெருசாக திருப்பியே வரல காய்ஸ். என்ன காய்ஸ் நீங்கள் கூடலையே காய்ஸ். நீங்கள் இந்த கிரிக்கெட் வீடியோஸு, இந்த சின்ன பசங்களை பற்றி வீடியோ போடுறது, இந்த அனிமல்ஸை பற்றி வீடியோஸ் போடுறது, அடிதடி போடுறது, எதை போட்டாலும் ஸ்ட்ரைக் தந்துடுறான். ஸோ எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஃபன் எதுவுமே என்னால் போட முடியல காய்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதனமாக ஏதாவது வீடியோ வந்து அனுப்பிவிடுங்க. நான் கூட டிசந்தாவும் நினச்சேன், பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. இது யார் அனுப்புனா? அஸ்லூஃப் அஹ்மதா. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேர் போதும், சும்மா கச்சடா பண்ணி நிக்காதீங்க. என்னப்பா ஐயா எங்க ஏரியால இருப்பா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணு. குடிப்பா, உனக்கும் ப்ராப்ளமா? எல்லாம் ப்ராப்ளம் சொல்லுது நமக்கு. ரெண்டு கை தமிழ் எழுதுதோ ஏச்சுக்கிங்கர் அவனே புச்சி கையை ஓடு. இல்ல வணக்கவே மாறிட்டா. ப்ராப்ளம் சொல்லுது தமிழ்ல எழுதுதோ. தமிழ் பார்த்தாலே டென்ஷன் ஏறுதோ. ஏய் அரே बाप रे என்ன தடவின்னு இருக்கே. कट्टे तोटपट पड़ो. कितना बे कुत्ते लो मार के जाए, ये लोग का बुद्धि नहीं काम करता है. नहीं कुडेपा भैया சும்மா பாத்துட்டு போலாம். ப்ராப்ளம் சொன்னே भैया ப்ராப்ளம் இல்ல भैया. நீங்க வந்த பிறகு ஏரியா சூப்பர் ஆச்சு भैया. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த வாட்டி உங்களே கவுன்சிலர் ஆக்கலாம்னு சொல்லணும். அத भैया இல்ல என்ன மண்ணுவா வேற என்ன லவ் லெட்டரா குடு. நானு லவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணுவோம். देखो देखो அவனே உடோ இவனே புடி. நாயே அவுத்துடோ. மர் கயா சாலா. தமிழ் எழுதுது. ரெண்டு பேரும் செம்ம ஆக்டர்ஸ்ல அவங்க வெறித்தனமாக பண்ணுறாங்க. யாருக்கெல்லாமோ சான்ஸ் கொடுக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு படத்தில் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா. சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. இவங்க வீடியோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ரெண்டு பேரும் ஆக்டிங் பிச்சு உதருவானுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்கு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், லைக்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் நல்லா இருந்துச்சு, அதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நவ் டேஸ் காலேஜ் கெஸ்ட். லேடிஸ்க்கு தலை ஜோக்கர் மாட்டி விட்டுருக்கு. அவன் பேபி ஜங்குக் மாதிரி இருக்கான்ல. ஆமாண்டி, அவன் ஹேர் ஸ்டைல் கூட கொரியன் மாதிரி கியூட்டா இருக்குடி. வருஷம் 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது இப்படி தற்கொலை மாதிரி சுத்தத்தானா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க வேலை மயிர மட்டும் பாருங்க. படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கடா. இங்க தற்கொலையில உட்கானுங்க. ஐயோ, இந்த ஆளுகிட்ட பேசி அவனை மிஸ் பண்ணிட்டோம். வாங்கடே சீக்கிரம் போகலாம். போங்கடி, போயிட்டு அவன் சொல்லி என்னால முடிச்சு. யாரெல்லாமோ சீஃப் கெஸ்ட்டாக கூட்டி ஆம்பளை என்ன என்ன எழவே அது. இப்படி நீங்கள் தற்கொலை மாதிரி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கிரியேட்டர்ஸ் தான் ஆகணும்னு நினைப்பாங்க. நான் சொல்லி இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. குட் மார்னிங் गाइस. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சோம் வைங்களேன். ஜம்மன் 2 மாடு பாலை கறந்து போட்டுங்க, சாணியை வலிச்சு கொட்டி போட்டு நல்லா திக்கா ஒரு கிளாஸ் காஃபி வச்சு குடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு 4 மணி நேரம் வேலை செய்யறோம். சாப்பிடுறோம். பருப்பு ரசம் தயிர் ஊத்தி ஜம்முன்னு சாப்பிட்டு போட்டுங்க. நல்லா வேப்ப மரத்தடி ஒரு கட்டல் போட்டோன்னு வைங்களேன், 2 மணி நேரம் ஜம்முன்னு தூக்கம் வருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியுமே ஒரு 4 சமம் பிள்ளை எடுத்து போட்டுங்க, பாலை கறந்து ஊத்தி போட்டு மாட்டையில எல்லாம் தண்ணி காமிச்சு கட்டி போட்டுங்க, மறுபடியும் எல்லாம் சாணி எல்லாம் வலிச்சு கொட்டி போட்டு காட்டுக்குள்ள மறுபடியும் முடிச்சு போட்டு வந்து நைட் ஜம்முன்னு சாப்பிட்டு போட்டு மறுபடியும் தூக்குனாங்க. இது ஒரு லைஃப். சூப்பர் சூப்பர் சூப்பர். பக்காவா செட் ஆயிருக்குல்ல, செம்மையா செட் ஆயிருக்கு. ஒன்லி காமெடியா மட்டும் தான் பார்க்கணும் சரிங்களா. ஆபாசம் தவிர்ப்போம், இதை நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இதை நான் எல்லா இதை நான் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் போல். சரி ரைட்டு காய்ஸ், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ஷூட் பண்ணியிருக்கேன். அதில் எதாவது நல்ல காமெடியோ அதை மட்டும் தான் போடுவேன். சரி ஓகே, பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக போடுங்க. பிடிக்காட்டி என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. எனக்கு இப்போ நைட்டுப்பா, அதனால் குட் நைட், டாட்டா.